எனக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தாங்க ஆசை. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என்கிட்ட பணமோ பொருளோ வசதியோ எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் இருக்க நிலைமையில் எனக்கே யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனநிலைமை நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்திருக்கும். உண்மையாகவே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பணம் பொருள் வசதி இது எல்லாமே ரொம்ப முக்கியமா? அது இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அப்படிங்கிறத தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். கதையை முழுசாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை சில பத்திரிக்கைக்காரங்க ஒரு பெரிய பணக்காரரை பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது, இன்னைக்கு உலக பணக்காரர்கள் அப்படிங்கிற பட்டியலில் உங்களோட பேரும் இடம் பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவோ பணக்காரர்களை கடந்து தான் வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் கடந்து வந்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பணக்காரர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பணக்காரரும், ஆமாம், அப்படி ஒருத்தர் இருக்கார். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் என்னோடய ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பொதுவாகவே எனக்கு ட்ரெயினில் போகும்போது நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன். ஆனால் என்கிட்ட சில்லறை இல்லை. அதனால் நியூஸ் பேப்பர் வாங்காமையே திரும்ப வந்துட்டேன். இது எல்லாத்தையும் அங்கே இருந்த நியூஸ் பேப்பர் விற்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் என்கிட்ட வந்து அவன் விற்பனைக்காக வச்சுருந்த நியூஸ் பேப்பரோட ஒரு காப்பியை என்கிட்ட கொடுத்தான். நான் என்கிட்ட சில்லறை இல்லைன்னு சொல்லியும், பரவாயில்ல இலவசமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். 3 மாதம் கழித்து நான் மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போவும் அதே கதை தான் நடந்தது. மறுபடியும் அந்த நியூஸ் பேப்பர் வைக்கிற பையன் என்கிட்ட வந்து ஒரு நியூஸ் பேப்பர் காப்பியை கொடுக்க, என்கிட்ட சில்லறை இல்லைன்னு சொல்லியும், பரவாயில்ல இப்போது நான் இலவசமாக தான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அதுலேருந்து சரியாக 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நியூஸ் பேப்பர் விற்கிற பையனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்தது. அதனால் மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு வழியாக அலைஞ்சு திரிஞ்சு அந்த பையனை கண்டுபிடிச்சேன். இப்போ அந்த பையன் 25 வயசு வாலிபனாக இருந்தான். அவன் கிட்ட போய் என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். நல்லா தெரியுது, நீங்கள் தான் உலக அளவில் இப்போ பெரிய பணக்காரராக மாறிட்டீங்களே, உங்களை தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சகஜமாக சொன்னான். பல வருஷங்களுக்கு முன்னால் 2 முறை நீ எனக்கு இலவசமாக நியூஸ் பேப்பர் கொடுத்த இல்லையா, அதுக்கு ஈடு கட்டுற விதமாக இப்போ பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். உங்களால் அதுக்கு ஈடு கட்டவே முடியாது அப்படின்னு அந்த வாலிபன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். நானும் ஏன் என்னால் ஈடு கட்ட முடியாது அப்படின்னு கேட்டேன். நான் ஏழையாக இருந்தப்போ உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நீங்கள் பணக்காரரான அப்புறம் வந்து ஈடு கட்ட போகிறேன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு அந்த வாலிபன் என்கிட்ட கேட்டான். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நியூஸ் பேப்பர் கொடுத்த அந்த சின்ன பையன் தான் என்னை விட பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது. நான் கடந்து வந்த பாதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பணக்காரன்னா அந்த பையனை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கிறாரு அந்த பணக்காரர். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம பணக்காரனாக இருக்கணும்னோ அல்லது பணக்காரனாகிற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதவி செய்யணுங்கிற மனசுக்கு காலம் நேரம் அல்லது ஏழை பணக்காரங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. எது எப்படியோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் பாலா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.